ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து ராடு, ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இன்ச் இருக்கும். இது வந்து செகண்ட் ஃப்ரண்ட்ல பத்து இருக்குது. போன பில் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பான ஒரு தகவலை பரப்பணும் தான் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. எல்லாம் மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அசோக். நான் இப்போ சண்டினோட தலைவர். ஒன்றும் இல்லை, எங்களுக்கு என்னன்னா, இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டது காரணமே அதுதான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரால் நியூஸில் வந்து தவறாக போகுது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் இல்லை, முழுக்க இது 100% சேஃப்டியோட பண்ணது தான் எங்களோட ஒர்க்கு, எங்களோட தொழில் அது. அதில் இந்த மாதிரி ஒரு சிலங்கள் ஒரு சில அதாவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஒன்று, தப்பான ஒரு விஷயங்களை மீடியாவில் யாரும் இது பண்ணிக்கலாம். யாரும் என் சேர்த்து சொல்லல, ஒரு சில விஷயம் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். முழுக்க 100% சேஃப்டியோட பண்ண ஒரு விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதிலெல்லாம் வந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, இங்கே நாங்கள் 5 அடி தான் வருவோன்றதுலாம் அது மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பண்ணால் எல்லாருக்கும் சின்ன படம் பெரிய படம் எல்லாருமே, ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கேட்போம். அவங்க சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்லாம் கிடையாது. எங்களுக்கு படம்னா படம் தான். அதுக்கு நாங்கள் ஸ்டண்ட் பண்ணால் ஒர்க் பண்ணுறோம்னா நாங்கள் ஸ்டண்ட் பண்ணால் தான் ஒர்க் பண்ணுவோம். அதில் போயிட்டு அந்த பார்ஷாலிட்டிலாம் காட்டிட்டு நான் இவ்வளோ தான் வருவேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. சரிங்களா? அது என்னவோ அது பண்ணுவோம். அதை மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போ இது வந்து இப்போ மட்டும் நடக்கிற இதுல எங்கள் யூனியன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 62-63 வருஷங்கள் 60 வருஷ காலமாக இது பார்த்துருக்கோம். இப்போ கார் ஸ்டண்ட் பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து அடிப்படுதுன்னுலாம் கிடையாது. இப்போ மேலே இந்த ஹைட் பாலிங் பண்ண சொல்ல ஒருத்தர் மரணம் ஆகிட்டாரு. ஒரு ஃபயர் பால் வர சொல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ண சொல்ல ஒரு உறுப்பினர் வந்து ஹெட் நம்ம யூனியன் மெம்பர் வந்து மரணம் இருக்குது. அதாவது எங்களோட வேலை அது, எங்களோட தொழில் அது. எங்களோட தொழில் கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அங்கே தான் வந்து நிற்போம். ஐடியா மாஸ்டர் தான் கேட்போம். அது நடக்குதுன்றது இன்ஸ்டன்ட் எங்க யூனிட்ல. அது இதே தான் சொன்னாங்க. நாங்க இதே கேள்வி நாங்க தான் கேட்டோம். இப்போ வந்து படத்துல பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இது தெரியும். இப்போ வந்து அதை ஃபாலோ பண்றீங்களா? ஆக்சுவலா அதுவும் நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ல பாரஞ்சித் சாரோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிற நீலம் வந்து அந்த வேலை செய்யற ஒரு உறுப்பினருக்கும், அதாவது லைட் மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே அந்த படம் முடிவுக்கும் ஒரு பேக் இன்சூரன்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அது அந்த மாதிரி பெரிய படங்கள் இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஒரு சில படங்கள் இல்லைனாலும் அதை நாங்கள் வலியுறுத்தி அதை பண்ண வைக்கிறோம். இப்போ எல்லாமே இப்போ இதெல்லாம் நடந்த இது கூட அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு இதுவும் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது நீட்டாக போகுது. சார், ஆதாரன்ஸ் இல்லைன்னு உண்மையிலே அந்த ஆம்புலன்ஸ் சேஃப்டி டாக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு சார். அதான் என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து எங்கள் யூனியனுக்கு தகவல் வந்த உடனே வந்து எங்கள் யூனியன் உறுப்பினர்கள் மூத்தவங்க ப்ளஸ் செயலாளர் நிர்வாகிகள் எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு தகவல் கஷ்டமான ஒரு மனநிலை தான் இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை அந்த பொறுப்பில் இருக்கோம். அதை சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு பட்சத்தில் வந்து இல்லை ஒரு நாள் வந்து சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு அந்த ஸ்பாட் நாங்கள் போயிட்டோம். உடனே நாகப்பட்டினம் போயிட்டு அவங்க முன்னாடியே வந்து நிஜமாக சொல்கிறேன், டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த ஹோல் நைட்டு அவருக்கு எப்போ வரை கொடுத்து காலையில் 9-19 ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதுதான் சொல்ல வரேன். அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் விசாரித்தேன். ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அதை நான் டீட்டெயிலாக சொன்னேன். எல்லாரும் தெரியாத உங்களுக்கு மொட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. அப்போ என்னன்னா, நான் போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே விசாரித்தேன். அவங்க ப்ரூஃபோட காமிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எந்த மாதத்துமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு மினி ஆம்புலன்ஸாக வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். 100% நாங்கள் ஆம்புலன்ஸ் இருந்தது. அவங்களை அங்கேயே ஸ்பாட்டில் நான் எதுக்காக போனேன்னா, நான் தெரிஞ்சுக்கணும், நான் விசாரிக்கணும் எல்லாமே என்ன நடந்தது, எங்கள் உறுப்பினருக்கு என்ன நடந்ததுன்னு நான் போய் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் விசாரிச்சதில் ஆம்புலன்ஸ் இருந்தது, எல்லாமே கூட இருந்தது, சேஃப்டி ப்ரொகாஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னா, நாங்கள் சேஃப்டி பண்ணலை, அது இது பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் தான் இது. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து வண்டி வந்து பற்ற வைக்கிறதுக்காக வண்டி உள்ள இருக்கிற சீட்டெல்லாம் பிரிச்சது. சரிங்களா? செகண்ட் வந்து வண்டியை பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து ராடு, ஒரு ராடுமே வந்து எவ்வளோ இன்ச் இருக்கும். இது வந்து செகண்ட் ஃப்ரண்ட்ல பற்ற வைக்கிறது. இந்த பாருங்க, இது வந்து டாப்ல பற்ற வைக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாக்ஸா இருக்கும் பாருங்க. இது வந்து டாப்ல பற்ற, இது வந்து ஒன்னொன்னுமே வந்து 5 இன்ச்சு. ஆக்சுவலா இது வந்து பைப்போட இது வந்து 5 அங்குன்னு சொல்லுவாங்க.
எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் 12 mm. நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து 10 mm போதும். 12 mm இது எல்லாமே சம்மந்தப்பட்ட திலீப் சூராயன் மாஸ்டர் நேராகவே போய் பார்த்து எல்லாமே அவரோட இதில் தான் வந்து முழுக்க முழுக்க சேஃப்டிக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பண்ணி தான் இதை நாங்கள் வாங்கினது. இதை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க, போன பில் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பான ஒரு தகவலை பரப்புனது தான் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. எல்லாரையும் சொல்லலாம் நான், ஒரு சில மீடியாக்கள் அதனால ஆம்புலன்ஸ் இருந்தது இவ்வளோ சேஃப்டி பண்ணிருக்கோம், சேஃப்டி பண்ணி தான் பண்ணிருக்கோம். சேஃப்டி பண்ணாமல் நாங்கள் எதுவுமே பண்ணல சார். எங்கள் மாஸ்டர் யாரும் சேஃப்டி பண்ணாமல் உள்ள பண்ண மாட்டாங்க. ஒரு ஹாலிவுட் படத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிஸ்கியான ஷாட்டுக்கு வந்து மினியேச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் இப்போ நம்ம தமிழ்லயே அது வர மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் வந்து ரிஸ்கி ஷாட் தான், ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு ரிஸ்கி ஷாட்டா இருக்குது. மினியேச்சர் வச்சு பண்ணியிருக்கலாம். இதையே நீங்க அப்ரோச் பண்றது டைரக்டர் கிட்ட சார். நாங்கள் வந்து மினியேச்சர் வந்து நாங்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஹாலிவுட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். எல்லாமே வந்து ஹாலிவுட் தான் நம்ம இப்போ ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும், போயிட்டு இருக்கோம். எங்கள் சன்டியூனும் சரி எல்லாமே சரி, நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியும் சரி, அதை நோக்கி இப்போதான் போயிட்டு இருக்கோம். நம்ம இல்ல சார், பாதுகாப்பு எல்லாமே பண்ணி தான் சார் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ டீட்டெயில் காமிச்சு நீங்க இல்ல கொண்டு வரோம் சார், நாங்க பேசிட்டு இருக்கோம். இனி வரும் காலத்துல ஒருவேளை மினியேச்சரோ இல்ல கிராபிக்ஸோ இதுல கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டண்ட் கலைஞருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால அப்ரோச் பண்ணலையோ உங்க கேள்வி. ஒரு விஷயம் இருக்கு சார், என்னன்னா வேலை வாய்ப்புன்னா நம்ம எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து யூனிட்ல 650 பேர் கிட்ட இருக்காங்க, எல்லாமே இந்த ஸ்டண்ட் தொழில் அப்படி தான். இப்போ எல்லாமே டோட்டலாக வந்து நம்மளுக்கு சிஜியில் போகிறோம், மினியேச்சரில் பண்ணிட்டு நம்ம கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் போகணும்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வேலை வாய்ப்பு நீங்கள் சொன்னது, ரெண்டாவது வந்து ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார். இப்போ நீங்களே வந்து படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது அந்த சிஜியில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ரிஸ்க் எடுக்கணும்ல, அதுதானே நாங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் பண்ணால் யாரும் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ நாங்கள் அது லைவாக தான் பண்ணணும், ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் உழைக்கிறோம், அதுக்கு தான் ஓடுறோம் ஓடிடுறோம், சரிங்களா? அப்போ நாங்கள் லைவாக எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அது லைவாக பண்ணால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக கேள்விகளுமே உங்களுக்கு குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை படத்துல அதிக சம்பளம் வாங்குறது ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின் வாங்குறாங்க, பல தொழில்நுட்ப கலைஞர் வாங்குறாங்க. கம்மியா வாங்குறதே கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்டண்ட் கலைஞர்கள் தான், உயிர் எழுதுறதும் ஸ்டண்ட் கலைஞர் தான், இழப்பீடு உங்களுக்கு தான் அதிகம். அப்போ இது இல்லாம ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். அதுதான் இல்ல சார், இப்போ மோகன்ராஜன் மறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தெளிவாக அதை ரிப்பீட் பண்றேன். நாங்கள் ஒரு பொதுக்குழு இல்லை ஒரு செயற்குழு போட்டு நாங்கள் நல்ல முடிவாக எடுத்து கூடிய சீக்கிரம் அது எல்லாமே சரி பண்ணுவோம் சார். இப்போ அவர் உயிரிழப்புக்கு என்ன காரணம் சொல்றீங்க? ஆரம்பத்துல மாரடைப்புன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாம் ஓகே. அப்ப ஸ்டண்ட் யூனியன் வந்து அவங்களுடைய அந்த ஹெல்த் செக்அப்னு ஒன்று இருக்கு. இப்போ இயர்லி ஒன்று எல்லா சங்கமும் இந்த ஹெல்த் செக்அப் அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலையா நீங்க? வந்து ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்றப்போ இருந்தும் தெரிஞ்சுதான் சங்கம் வந்து அவரை வேற பணியில ஈடுபடுறதுக்கு அனுமதிச்சுதான்? இல்ல அப்படி இல்லை சார். இது எப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஸ்பாட்ல அது ஸ்டண்ட்மேனுக்கு யாருக்குமே அந்த மாதிரி இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ல இருந்ததுலாம் ஷார்ட் பண்ணிவனா உயிரை இது பண்ணுறது. நாங்கள் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் ஒரு ஆளுங்க நாங்கள் கிடையாது. ஏன்னா எவ்ரிடே ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். நாங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ்ல இருக்கும், பாடி வார்மிங்ல தான் இருக்கும். ஏன் எங்கள் மூத்த உறுப்பினர் திரு பெப்சிஜன் மாஸ் அவர்கள் கூட ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபுல் வார்மில் இருக்கும். ஃபுல் வார்மில் இருக்கும்போது அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இது இருக்க. எங்கள் யூனியனில் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட்டில் போயிட்டு ஷார்ட் பண்ணும்போது இறந்தாங்கன்றது அது இல்லை. ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்க, பெரிய பெரிய ஹைட் ஃபாலிங் பண்ணி இறந்துருக்காங்க, அதோ இப்போ இந்த கார் ஷார்ட் பண்ணி இறந்துருக்காங்கன்ற மாதிரி இருக்குமே தவிர ஹார்ட் அட்டாக் அந்த இதுலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நாங்கள் கிளியராக அதிலெல்லாம் இது பண்ணி தான் இருக்கோம். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இந்த மாதிரி இறந்தது இல்லைன்றதே நீங்கள் ஓகே, இது வரைக்கும் யாரும் இறந்தது இல்லைன்னு. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேருக்காக நான் சொல்றேன். சரிங்களா, எல்லாருக்குமே அது நடக்காது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எல்லாருக்குமே அது நடக்காது, அதுவும் நம்ம சொல்ல முடியாது தான். இருந்தாலும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல போறவர் கிடையாது, எங்களுக்கு தெரியும். எப்பவுமே வாமப்ல இருக்க ஒரு ஆள், அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இல்ல முழுசும் உடல் பரிசோதனை அந்த மாதிரி அது பண்ணிட்டு சார் இருக்கும். நாங்க இங்க இருந்து சரி போகும்போதும் சரி நாங்க கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்க யூனிட்ல மெடிக்கல்ல இருந்து நாங்க எடுத்து மெடிக்கல் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் ஒரு மந்த்லி 2 months வரைக்கும் நாங்க அதெல்லாம் கிளியரா பார்த்துட்டே தான் இருக்கோம். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார் உங்க பதவி பேர் சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷத்துல என்ன சொல்ல இதனோட நோக்கம் என்ன, அது மட்டும் ஃபைனலா சொல்லிட்டீங்க.
நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டன் கலைஞர்களுக்காக அக்ஷய்குமார் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு செய்தி நம்மளுடைய கலைஞர்களுக்கும் அவர் போட்டிருக்காரா இல்லை தமிழ் நடிகர்கள் யாராவது ஸ்டன் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் அதான் இல்ல இது என்னன்னா ஆக்சுவலா அக்ஷய்குமார் சார் வந்து பாம்பேல இருக்க ஒரு 650 பாம்பே ஃபைட்டர்ஸ்க்காக வந்து அது பண்ண விஷயம் ஆக்சுவலா அது நியூவா பண்ணது கிடையாது. இப்போ எஸ்.எம். ராஜன் எனக்கு இந்த விஷயத்த போட்டது பண்ணதுக்காக அது பண்ணல. அது ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோராகவே பண்ணது. அது வந்து இப்போ மீடியால வருவோம் இதோட ஜாயின் பண்ணி சேர்த்து போட்டது முழுக்க அது ரூமர் தான் சார். நடிகர்கள் யாரும் உதவி செய்யலையா? பெரிய நடிகர்கள் நீங்க உதவி கேட்டு உங்க சங்கத்துடைய சார்பில் இருந்து இந்த மாதிரி 650 ஸ்டண்ட் கலைஞர்கள் இருக்கும் அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையா வச்சா அது நடக்கதான போகுது. அந்த மாதிரி ஏதாவது ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸாக வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷமும் வந்து ஓவர்லோட் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா நிறைய நீங்கள் அடிபடுறீங்க, நிறைய உங்களுக்காக செலவாகும், அதில் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுற அதிகமாக கேட்டாங்க. அந்த வகையில் நாங்கள் அவ்வளோ கட்ட முடியாத சூழ்நிலையில் அவங்க எங்களை வந்து நீங்கள் சர்க்கஸுக்கும் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை இன்சூரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டதால நான் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒத்து வராமல் விட்டோம். மறுபடியும் சூர்யா சார் அது முன்னிருந்து அதை பேசி நானே உங்களுக்கு வந்து 5 lakhs தரேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 lakhs தரேன்னு சொல்லிட்டு அவரும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க சேம் யூனிட் இந்தியாவில். ஸோ அதுவும் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதே காரணம் தான். மாதத்தில் எப்படி பார்த்தாலும் 2 பேருக்கு 3 பேருக்கு கை அடிப்படும், கால் அடிப்படும், சில அசம்பவம் நடக்கும். உயிர் போகிறது இல்லாமல் வேற சில சம்பவம் நடக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து மெடிக்கல் தேவைப்படும். அந்த மெடிக்கல் தேவைப்படும் போது நிறைய ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபைட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மெம்பருக்கும் ஈச் அண்ட் எவர் ரேட்டு வந்து 250 rupees வாங்கிட்டோம். முதல்ல 150 ரூபா வாங்கிட்டோம். இந்த 23ல் 250 ரூபா வாங்கணும். அது எங்களுக்கு ஓரளவு கலெக்ட் ஆகும். அது கலெக்ட் ஆகும்போது நாங்களே என்ன பண்ணுறோம்னா எங்கள் சண்டு கலைஞர்கள் யாருக்காவது அடிப்பட்டா நாங்களே சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் நாங்களே வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் செலவு பண்ணுறோம். ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் அவங்க பண்ணால் போதும். நீங்கள் ஒருத்தருக்கும் 250 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா சின்ன கம்பெனி இருக்கும், பெரிய கம்பெனி இருக்கும், எல்லாருமே இது எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருக்கு. அந்த ஸ்பாட்டில் அடிப்பட்டா அவங்களை போய் நம்ம ரொம்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நாங்களே அதை கேர் பண்ணி எடுத்துக்கிறோம். யூனியனே வந்து அது வந்து ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்டண்ட் மெடிக்கலை வந்து நாங்கள் யூனியன் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். எந்தவித அதில் பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸோட இது பெட்டராக தெரியுது. ஏன்னா இதில் யூனியனுக்கு ஒரு நிதியும் கரெக்ட் ஆகுது, அதில் ஓய்வூதியமாக கொடுக்கும். அந்த அவங்க அடிப்பட்டு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் 3 மாதமோ 5 மாதம் வந்ததுன்னா மாதம் அவருக்கு உதவி தேவைப்படும். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணதால நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு இது பெருசாக நம்ம கேட்க விரும்புறது இல்லை. இதை போய் கேட்டால் அவங்க வந்து தொடர்ந்து கொடுக்குற ஒரு வழி இல்லை. ஆகையினால எங்களை நாங்களே யூனியன் மூலியமாகவே நாங்கள் பார்த்துற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கிட்டோம். சார் இந்த ப்ரெஸ் மீட் வந்து வைக்கிறதுக்கு நீங்களே குறிப்பிட்டு வச்சீங்களா, இல்லாட்டி இயக்குனர் சொல்லி ரஞ்சித் சார் வந்து ப்ரெஷர் ஆக்கி இந்த மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு கொஞ்சம் பேசிடுங்க சொல்லி வச்சீங்களா சார்? சார் இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எஸ் மோகன்ராஜங்க அவர் இறப்புக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ண அடுத்த நாளே இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் கமிட்டியும் போட்டு அதில் ஒரு தீர்மானமாக எடுத்து வச்சுருக்கோம். கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு என்ன டைம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வெறும் ப்ரெஸ் மீட் வச்சு இது மட்டும் இல்லை, ஒரு சில நல்ல விஷயங்கள் யாராவது பண்ணுறாங்க அதன் மூலயமா அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேருமா அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை இன்னைக்கு வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது அவர் கொடுக்கணும், அவர் வந்து சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவர் பார்த்து வந்தாங்க, அழகாக யூனியில் அவங்க ஃபேமிலிக்கு எந்த தேவையோ கொடுத்தாங்க. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் 15 lakhs கொடுத்தாங்க, சிம்பு சரவணன் கொடுத்தாங்க, அனுரஸ்து மாஸ்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர் இருந்திருந்தா அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேரணும் அப்படின்னு ஆரியா எதுவுமே பண்ணல இல்லை சார்? இல்லை சார், அவங்க பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட கான்டாக்ட் தான். ஆரியா சார் மட்டும் இல்லை, நிறைய முன்னணி ஹீரோஸ் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நிறைய ப்ரொடியூசர்ஸும் பேசிட்டு இருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அவரோட அந்த இது முடிஞ்ச உடனே எல்லாரும் மீட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்ல அது முழுக்க சார் நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணது. எங்களுக்கு அந்த மாதிரி
ஓகே முதல்ல தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.